என் மகன் விட்டுடுங்கம்மா. அவ பாவம்மா. அப்படி போடு அர்ஜுன். சூப்பர் சூப்பர் சூப்பர்யா. அன்னைக்கு மகாபாரதத்துல அர்ஜுன் சூப்பரா வில்லெடுத்து வெற்றி பெற்று எதிரிகளை தோக்க அடிச்சு எப்படி தர்மத்தை நிலை நாட்டுனாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு. நீ தலை தொங்க போட்டு இருக்கலாம்யா. கதிர் தொங்கி இருந்தாலும் அது அழகு நாத்த சொல்றேங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு நீ தோத்து போய் நிக்கிற. அவங்க முன்னாடி தோக்கல, அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு நீ தோத்த மாதிரி நிக்கிறையா. நீ தலை குனிக்கலாம் தேவையே இல்லை. ஏன் நான் பிடிக்காத அந்த ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட காலத்துக்கும் நீ இறந்து இறந்து வாழ்றதுக்கு இன்னைக்கு நீ துணிஞ்சு முடிவெடுத்த பார். என்ன ஒண்ணு, பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்ற நீ, பிடிக்காம அந்த பிள்ளை விருப்பம் இல்லாம நம்ம முத்தலகுனே வருதுங்க. நம்ம மதுக்கலத்துல நீ தாலி கட்டினது அது தப்பு தான்ப்பா. அதை நான் அடிச்சு சொல்லுவேன். உன்னோட காதல் கண்ணை மறைச்சிட்டு தான் சொல்லணும். கல்யாணம் தாலி கட்டாம இந்த கல்யாணம் வேணாம்னு நீ எந்திரிச்சு ஏதாவது பண்ணி சாதிச்சிருந்தீங்கன்னா, ஏன் உங்க அப்பாவை 2 சாத்திட்டு கூட இந்த வீட்டை விட்டு அந்த மண்டபத்தை விட்டு போயிருந்தா ஓகே சொல்லியிருந்துக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க. ஆனாலும் அந்த ஸ்வேதா கழுத்துல நீ தாலி கட்டலப்பா. அது வரைக்கும் நீ எஸ்கேப்டு அர்ஜுனே அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கதையின் நாயகினா மதுவும் அர்ஜுன் தான் அப்படின்னு டைட்டில் கார்டே பார்த்துக்கிட்டோம். அதனாலதான் இப்ப நீங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. வீட்டை விட்டு போறாரு. போயிருடா, இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. போறோம் இதுல என்ன இருக்கு? படிப்பு இருக்குப்பா, படிப்பு. அதை வச்சு இந்த உலகத்தையே சாதிக்கலாம், விலைக்கு வாங்கலாம். அந்த சீனு தாங்க நான் நினைச்சேன். உண்மையிலே என்ன சொத்து சுகம் இல்லைனாலும் படிப்பு இருந்தா அவன் நீ விரட்டின என்ன, அவன் வேலை பார்த்துக்குவான், அவன் படிச்சிருக்கான்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனாலும் அந்த படிப்பை போட்டது அவங்க தானேன்னு தோணுது. அதுக்காண்டி ஒருத்தன் தர்மம் போட்டா அப்படிங்கிறக்காண்டி அந்த தர்மத்துல அப்போ அப்படின்னு துப்புனா நீந்தேன் போட்ட, நீ துப்பலாம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ இறைவனுக்கு ஆயிட்ட. அப்படி இருக்கிற அந்த பிள்ளைய போட்டு நான் தான் உன்னை ஆளாக்குன்னு வைக்கிறேங்கிறதும் தப்பு தான். இதையும் நான் யோசிச்சு பார்த்தேங்க. அதுங்க அவங்க அப்பா அவங்கள படிக்க வச்சாங்கல்ல, அந்த மாதிரி படிப்புக்கெல்லாம் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு அளவு தான் எதுக்காக இருந்தாலுமே. இப்போ அர்ஜுன் வந்து போனது நல்லதுன்னு தான் சொல்லணும். படிப்பு இருக்கு, அவன் சாதிப்பாயா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. படிப்பை மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க. மக்களே நல்லா படிங்க. அம்மா அப்பா சொல்றாங்க அப்படிங்கிறக்காண்டி படிக்காதீங்க. நாம நல்லா தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா நீ படிக்கணும் தலை குனிஞ்சு. அப்பதான் நல்லா இருக்க முடியும். இப்போ வீட்டை விட்டு போயிடுறாரா, இங்க எல்லாம் அம்மா மட்டும் துடிக்குது. என் பிள்ளை போறானே அர்ஜுன் சொல்லிட்டு போகட்டும். ஏய் எல்லாம் உன்னாலதான். இந்த குந்தாணி ஈஸ்வரி, அதாவது பாக்கியலட்சுமி முண்டக்கன் ஈஸ்வரி இங்க வந்து பரவாயில்ல அந்த பேரை மாத்திட்டாங்க. அவங்க மேல தாங்க கோவம் வருது. சரண்யா என்ன பண்ணணும்? அடியே என்னடி நினைச்சிட்டு இருக்க? பாக்கியலட்சுமியில தான் என்ன பாடா படுத்தி வறுத்து எடுத்து வச்ச வடச்சட்டியில கடலை போட்டு மாதிரி வறுத்த மாதிரி என்ன வறுத்த. இந்த நாடகத்துலயும் அதே மாதிரி இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும் தோணுது. ஆனா இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது. அதே கதை அப்படியே. பிள்ளைங்க பசங்க அம்மா பாசம் சேம் ஆளுங்க தான் ஒரு மாறி இருக்கு. பாக்கியலட்சுமி அவங்க மாமியார் மருமகள் மட்டும் அப்படியே இருக்காங்க. அழுகுது துடிக்குது. நீ கொடுத்த தைரியத்துல தான் அவன் எந்த ஆட்டம் ஆடுறான். அந்த ஆதவனுமே துள்றான். ஏன் பாரதி, ஏன் ஆதவு நீ டக்குன்னு தாலியை கட்ட வேண்டியதானே? அப்பாவோட கௌரவத்தை காக்க வேண்டியதானேப்பா? சும்மா இருந்து விட்டு இப்போ வந்து குத்துது குடையுதுன்னு அந்த பையில பிடிச்சி திட்டுறாங்க. விட்டு விட்டு போனா என்னங்க விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி விட்டு போறாரு. அடடா பாவமா இருக்கு. மழை மட்டும்தாங்க மிஸ்ஸிங்கு. மழை பெஞ்சிருந்தா லிங்கா படம் ரஜினி மாதிரி சூப்பரா இருந்திருக்குங்க. அப்படிங்கிற மாதிரி வெளியில போயிடுறாரு. அப்படியே ஒரு மாதிரியா ஃப்ரெண்ட்ஸை கூட்டி சேர்த்துக்கிறாங்க. நேற்று ஒன்று சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேங்க. நேற்று போடலை. என்னன்னா எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனா நட்புக்கு ஈடு இணை ஏது இல்லை. அதாவது உண்மையான நட்புக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க. ஆமாங்க, எல்லாம் கலைஞ்சாலும் அந்த 4 நண்பர்கள் கை கொடுத்தாங்க பாருங்க, உண்மையிலேயே நெஞ்ச தொட்டுட்டாங்கன்னு சொல்லணும். டேய் நாங்க இருக்கோம்டா, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு கையை பிடிக்கலாம் கூட இவங்களும் ஓடிடுவாங்களோ, இல்லைன்னா ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டுருவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அப்படி கேட்டு நட்புக்கு துரோகம் பண்ண வைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி தாலி கட்டின அடுத்த செகண்டே இந்த 4 பேர் முகத்துல 400 வாட்ஸ் பல்பு ஃபிஸ்ன்னு எரிஞ்சிச்சு பாத்தீங்களா? அப்படி சந்தோஷம் அவங்களுக்கு. அப்பாடா அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்க எப்படி திட்டுவாங்க? ஆனா அவன் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவங்களையும் அனுப்பிடுறாங்க தான். இப்ப அவங்கள தேடித்தான் போறாங்க. டேய் நீ எங்கடா போற? வாடா. இல்லடா நான் எங்க போறேன்னு தெரியலடா. அப்புறம் என்னடா நான் இருக்கேன்ல, எங்களை விட்டுட்டு எங்கடா போற? வாங்கடா. இல்ல உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல திட்டுவாங்கல்ல, அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, வாடா. இல்லடா நல்லா இருந்து வந்தா தாண்டா ஒரு வீட்டுல நம்மள நல்லபடியா ஏத்துக்குவாங்க. நாசமா போய் போனா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சமுதாயம் அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான்டா. இல்லடா நான் டே நான் இல்ல நீ இல்லைன்னு சொல்லாத. நட்பு அப்படி பார்க்காதடா, வேணாம் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க 3 பேர்த்தையும் விடு, நீ என் கூட வரலாம்ல.
வரேன்டா அப்படின்னு கிளம்ப. என்னடா அவன் கூட மட்டும் போறேன்? டேய் அது ஹாஸ்டல்ரா, அங்க நான் போகலாம். அங்க அப்பா அம்மா இல்ல, யாரும் கேட்க போறதில்ல. ஆனா வார்டன் கேட்பாரே, அவங்களுக்கு காசை கொடுத்துக்குறோம் ஒரு ஆள் தங்குறதுக்கு. ஒரு வாரம் மட்டும் தங்க போறான்னு சொல்லிக்கிருவோம். அதுக்குள்ள எங்கேயாவது வீடு பிடிச்சுக்குறோம்டா. என்ன? சரிடா டேய் வாடா நாங்களும் வர்றோம் அப்படின்னு அர்ஜுனை கூட்டிட்டு போறாங்க. முகம் உடம்புலாம் ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப என்னடா பண்றது? நீ வாடா நம்ம இடத்துக்கு வா, கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்து நல்லா ஆக்கிடுறாங்க. அர்ஜுன் சோகமா இருக்க வார்டன் வராரு. என்னப்பா வந்தா ஜேன்னு இருப்பீங்க, என்ன சோகமா இருக்கீங்க? என்ன அர்ஜுனா, என்ன தம்பி? வந்தா எனக்கு ஏதாவது கவனிப்பேன். ஆமாங்க, இவனை பார்க்க வர நேரம் பூரா இவருக்கு ஏதாவது வாங்கி கொண்டே கொடுப்பாரு. அதனால இன்னைக்கு நல்ல மரியாதை கிடைக்குது. இதுதான் இதைத்தாங்க சொல்றது. முன்னாடி நம்ம விதைச்சு வச்சா அது நல்ல விதையா விதைச்சா அது பின்னாடி நமக்கு காய்ச்சி தொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இப்ப அந்த பையனுக்கு நல்லா உபசரிக்கிறாங்க. ஏப்பா இன்னும் சாப்பிடாம இருக்கிய? இரு, எனக்கு சாப்பாடு வந்திருக்கு, நான் தர்றேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இன்னொருத்தவங்க பிறந்த நாளாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு 3 பொட்டணம் இருக்கு, இந்தா அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விடுங்கப்பா, நீங்களே எனக்கு பேர பிள்ளைங்க மாதிரி தான், சாப்பிடுங்க. ஏதோ ஒரு வீட்டுல கஷ்டம்னு நினைக்கிறேன். கஷ்டமா? கஷ்டமோ கஷ்டம் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. அது பெரிய கதைங்கய்யா, விடுங்க. ஒரு வாரம் மட்டும் இங்க தங்கிக்கட்டுமா? என்னய்யா நீ தங்கிக்கய்யா, நீ என் புள்ள மாதிரி தங்கிக்கோ. நீ என்ன எப்ப சொல்ல நினைக்கிறியோ அப்ப சொல்லிக்கோ அப்படின்னு சொல்றாரு. கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. உள்ளூர் கதை அவருக்கு தெரியாதுல்ல. கோவாலு 1 மாசமா சந்திரமுகில பெயிண்ட் அடிக்கிறான் அப்படின்னா பேய் இருக்கிற உள்ளூர் மேட்ரு அவனுக்கு தெரியாதுங்கிற மாதிரி, பெத்த புள்ள இந்த மாதிரி அப்பா வச்ச கேட்காம பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவங்களுமே திட்டத்தான் செய்வாங்க. அது எப்படின்னு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அர்ஜுனு, நீ நிம்மதியா படுத்து தூங்குடா. இல்லடா நான் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசணும்டா, எங்க அம்மா பாவம்டா, அவங்க ஏதாவது பேசுவாங்க. சரி பண்ணு அப்படின்னு கால் பண்ணா சரண்யா பெல் அடிக்குது. யாரு உன் மயனா? இல்லைங்க, உன் மயனா தான் இருக்கும். அப்படி இல்லை, வேற நம்பர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு அது இது அங்கிட்டு போயிருந்துங்க. எடுத்து ஃபோன் பண்ணா அம்மா அப்படின்னு சொல்ல, ஆ அர்ஜுன்னு சொல்லத்துக்கு ஆறுங்கல்ல, ஆறு அப்படின்ட்டாங்க. அர்ஜுனுன்னு சொல்ல போனவங்க ஆறுன்னு கேட்குறா. அப்படியா, லோனெல்லாம் எங்களுக்கு வேணாங்க அம்மா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான்மா இருக்கேன். ஏங்க நீங்கள் லோன் எங்கேயோ வச்சுருந்தா எனக்கு என்னங்க, நீங்கள் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, எங்களுக்கு லோனு வேணாம், நான் பத்திரமா இருக்கேம்மா. எல்லாரும் இருக்காங்களா? ஆமாங்க, எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, எங்களுக்கு எதுக்கு லோனு? சரிம்மா, என் ஃப்ரெண்டோட தாம்மா நான் இருக்கேன். சரிங்க, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, போங்க, நீங்கள் எங்கே இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லோனை நீங்களே வச்சுக்கோங்க, லோன்லாம் வேணாம் அப்படிங்கல. சரிம்மா பார்த்துக்கம்மா, நான் அப்புறமா இந்த நம்பருக்கு எனக்கு அடி இல்லைன்னா நான் அடிக்கட்டா? அட வேணாங்க, எங்களுக்கு வேணும்னா நாங்களே கூப்பிடுறோம் அப்படின்னு வைக்க, என்னம்மா அப்படின்னு வரா மாமியாக்காரி. இல்லை லோன் வேணுமான்னு கேட்டாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ என் பிள்ளைய பார்க்கணுமே, என்னாச்சுன்னு தெரியலையே. இங்கே பார்த்தா அவங்கவுங்க ரொம்ப குடிமொழி போயிருக்கா. இங்கே பாருமா ஸ்வேதா, நீ தாம்மா என்னைக்கு இருந்தாலும் ஏன் விட்டு மருமக. அப்பதான் பார்க்குது. வேணா ஆதவனை கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸ்வேதா அழுகாதடி, நீ தாண்டி இந்த வீட்டு மருமக, போமா. எனக்கு எல்லாம் போச்சு, எப்படி இருக்கு தெரியுமா? ஆனாலும் நான் அழுதாலும் விடமாட்டேமா, அந்த அர்ஜுன் தான் நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். அதுக்கு அர்ஜுன் இங்க வந்தா தாண்டி நீ பண்ண முடியும். வீட்டில் இருக்கையிலேயே உன்னால ஒன்றும் பண்ண முடியல. அந்த கிளி பறந்து போயிடுச்சு. அந்த பச்சை கிளி நீ எப்படி பிடிக்க முடியும்? அது பல இடங்கள்ல வேடந்தாங்கல்ல போய் அடங்கிற மாதிரி போய் அடைஞ்சிருச்சு. நீ உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுடி ஸ்வேதா. நீ பேசாம ஆதவனை கட்டிக்கிட்டு இங்கே சாம்பிராணி போட்டு இட்லி வடையை சுட்டு சாம்பார் சட்னி தொட்டு தின்னுடி அப்படிதாங்க சொல்லணும். இப்போ சரண்யா கோயிலுக்கு போறேன்னு கிளம்ப, ஏய் நில்லு, என்ன என்னத்த அப்படிங்கல, எங்கே போற? கோயிலுக்குங்க. கோயிலுக்கா? சரி கோயிலுக்கு போறீங்கிற, ஒன்று கொண்டு வாங்க போற? இல்லை போகிற இடத்துல வாங்கிக்கலான்னு தான். அதெல்லாம் இல்லை, வீட்டிலேருந்தே பழம் பூங்கெல்லாம் நிறையா இருக்குது, எடுத்துகிட்டு போ. இல்லை கோயிலுக்குன்னு, ஏய் சரித்த நான் போய் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு உள்ளார போகுது. போயிட்டு தட்டை எடுத்துக்கிறது. நல்லதாக தான் நீங்களாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு எல்லாத்தையும் ஒரு பைக்கில் எடுத்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் போயிட்டு என்னம்மா சமைச்சிருக்கீங்கன்னு சமையல் இடத்த போய் பார்த்தா அவங்க சமைச்சு வச்சுருக்காங்க சாப்பாடு. அதையும் டக்குன்னு ஒரு டிஃபனில் 2 கட்டிக்கிட்டு பைக்கில் போட்டுக்கிட்டு வேகமாக கிளம்ப. ஏய் சரண்யா, எங்கே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேத்த. சரி கோயிலுக்கு போயிட்டு உன் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு வா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்டோ பிடிச்சிட்டு கமுக்கமாக அப்படியே பார்த்து ஓடுதுங்க. கரெக்டாக அவங்க இருக்கிற அட்ரஸை அனுப்பிடுறாங்க. வாசலே நிற்கிறாரு. அம்மா அப்படின்னு ஓடி வந்து அர்ஜுனுன்னு கட்டி பிடிக்க, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, விடுடா, அதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நீ மது கழுத்தில் தாலி கட்டின, அப்புறம் என்ன விடு அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வர, என் பிள்ளைய பார்த்துக்கிட்டீங்களடா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம், ரொம்ப உங்களை நினச்சிதாம்மா அழுதான். பரவாயில்லடா, நான் எங்கடா போகிறேன், நீ அந்த வீட்டை விட்டு
வந்தது வரைக்கும் சந்தோஷம். அப்போ உங்களுக்கு வருத்தம் இல்லையே? நான் ஏன்டா வருத்தப்பட போறேன்? அங்க இருந்தா புடிச்சு தாலிய கட்டுன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாய்ங்க. அதனால நீ வந்தது வரைக்கும் சந்தோஷம்." அப்படின்ட்டு, "அம்மா பசிக்குதும்மா, வாடா உனக்கு கொண்டு வந்திருக்கேன் வா. இது கொண்டு வந்த காரணமும் உங்க பாட்டி தான். என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிறாரு. அர்ஜுனும் நடந்தத சொல்றாங்க. "ஓ! அவங்க சொன்னது நல்லதா தான் போச்சோ!" அப்படின்னு போய் உட்கார்றாங்க. அங்க பார்த்தா பழங்கள் நெறைய இருக்கா. அங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பழமா குடுக்குறாங்க. சாப்பாட குடுத்தோனே 2 பேருமே சாப்பிட சொல்றாங்க. "அம்மா சாப்பாடு சூப்பரா இருக்கும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. "சாப்பிட்றா" அப்படின்னு தலைய கோதி விடுறாரு. அதுக்கப்புறம், "அம்மா மதுவ பத்தி ஏதாவது தெரியுமா? உன்ட்ட பார்த்துட்டு தானே அங்க போலான்னு இருக்கேன். போயிட்டு வந்துட்டு உனக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா கிளம்புறாங்க. "அம்மா பார்த்து பத்திரம். அப்பாகிட்ட வாய் குடுக்காத. பார்த்துக்கிறேன்டா" அப்படின்ட்டு மது வீட்டுக்கு போறாங்க. போனா அங்கேருந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லங்காட்டி அங்க பார்த்துடுறாங்க. அங்கேயே நில்லு" அப்படின்னு அங்க வீட்டாருங்க கோவமா வர, மது என்ன பண்ணுது, "அப்பா நில்லுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறந்து, "உள்ளார வாங்க" அப்படின்னு கூப்பிட உள்ளார வராங்க. "ஏன் ஆண்டி உங்க புள்ள பண்ணது ரைட்டா? ரைட்டா?" "இல்ல அது வந்து இல்லம்மா. உங்க புள்ளைய நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன்." "இல்லம்மா அது வந்து என்னதான் இருந்தாலும்னா தாலி கட்டிட்டான். நான் உங்க வீட்டு மருமகன் சொல்ல வரீங்களா?" "அப்படிலாம் இல்ல" அப்படிங்கையில அங்கேருந்து, "என்னம்மா இவன் பையன் தானே, இந்த பொம்பளையோட பையன் தானே உன் கழுத்துல தாலி கட்டினது. இவள கைது பண்ணி உள்ளார வைக்கணும். அவன் மேலயும் கம்ப்ளைண்ட் குடுத்தாச்சு." "மது என்ன மது என் பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்களா?" "ஆமா. உங்க வீட்டுக்கு போனாங்களாம். இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க." அப்படிங்கையில, ஐயய்யோ! அங்க போயிட்டாங்களா? இங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. "ஏய் சரண்யா எங்கடி போன?" இல்லங்க நான் கோயிலுக்கு போனேன்." "இவ்வளோ நேரம் என்னடி பண்ண?" "உன் பிள்ளைய தேடி போலீஸ் வந்திருக்குடி" அப்படிங்கிறாங்க. நான் வந்துடுறேங்க. நான் மது வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். எப்படியாவது சொல்லி வாபஸ் வாங்க வைக்கிறேங்க." நீ வாங்காம போ. ஆனா இனிமே இங்க போலீஸ் வரக்கூடாது. அவ்வளோதான்" அப்படின்னு ஃபோன வைக்கிறாங்க. அப்படியே ஸ்பீக்கர்லேருந்து கேட்குறாங்க. "பாத்தியாம்மா மது, என் பாட பாத்தியா? 2 பக்கட்டும் நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். குரலுக்கு ஒரு பக்கம் இடிம்பாங்க. நான் 2 பக்கமும் மத்தளத்துக்கு இடி மாரி நான் இருக்கேம்மா. என்ன மன்னிச்சுக்கம்மா. என் புள்ள மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்கும்மா. அதெல்லாம் முடியவே முடியாது. கைது பண்ணி, அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகணும். அத நான் பார்க்கணும்" அப்படின்னு மது அப்படியே கக்கரிக்க, அத விட அவங்க அப்பன் பார்க்குறாங்க. "எங்க இருக்க போறேன்? அவங்க ஃப்ரெண்ட விசாரிச்சா, ஃப்ரெண்டு வீட்ல தான் இருப்பான். அம்மா அப்படியே போய் அள்ளிட்டு போயிருவோம்மா." "ஆமாடா, என் புள்ளைய பண்ணவன நான் விடுவேனா?" அப்படியே கெஞ்சணும். "சார் சார் 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 என்ன விடுங்க சார், என்ன விடுங்க சார்ன்னு" உன் மயன் கெஞ்சணும். போலீஸு கால்ல விழுகணும், என் புள்ள கால்ல விழுகணும், எங்க கால்ல விழுகணும். அப்படியே அள்ளிட்டு போகல. "நான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "மது ஓகே தானம்மா?" சரிப்பா." மதுன்னு மது கால்ல விழுகுறாங்க. "ஐயோ! ஆண்டி என்ன?" அப்படிங்கிறாங்க. "ப்ளீஸ்மா சொல்லுமா உங்க அப்பாட்ட. அவங்க போயிட்டாங்கம்மா. சொல்லுமா ஃபோன் பண்ணி சொல்லுமா. என் பிள்ளைக்கு கேஸ்லாம் குடுக்க வேணாம். பாவம்மா. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ம்மா. வீட்ட விட்டே விரட்டிட்டாங்கம்மா என் புருஷன்" அப்படின்னு அழுகுறாங்க. மது அப்படியே முறைச்சு பார்க்குது. அவன் என் கழுத்துல கட்டின தாலிக்கு பதில் சொல்லித்தான் தீரணும். அதுக்கான தண்டனைய அனுபவிக்கணும். "என்ன ஆண்டி என்ன பேசுறீங்க?" "அம்மா" அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க, கூத்தாடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் சரண்யாவோட இந்த கெஞ்சலுக்கும், கூத்தாடுறதுக்கும் மது மனசு இறங்கி வருவாங்களா? இல்ல அப்படியே இருந்து கைது பண்ணி அப்படி லாக்கப்ல போய் தள்ளுவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல உங்க பொண்ணான கையால கருத்த தெரிவிச்சு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.